வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே 2 வகையாக பிரிச்சுக்கலாம், இல்லை 3 வகையாக கூட பிரிக்க முடியும். இந்த 3 வகை தரக்கூடிய இந்த லோனை பொறுத்த வரைக்குமே என்னங்க ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஹை அமௌண்ட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க 8 லட்ச ரூபா கூட உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அந்த 8 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டணும் இல்லையா, ஹை அமௌண்ட்லாம் கட்ட முடியாது, ஒரு நார்மலாக தான் கட்ட முடியும், கம்மியாக தான் கட்ட முடியும். அப்படி சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ கட்டிக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருந்தாலும் இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். இன்கம் கம்மியாக இருந்தால் கூட இந்த லோனை அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். இது நல்லா இருக்கே, என்னங்க இந்த லோன் பார்த்தீங்கன்னா, அந்த லோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, ஆல்ரெடி லோன் எனக்கு போயிட்டு இருக்குங்க, எனக்கு இந்த லோன் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லோனை பற்றியும் டீட்டெயில் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த லோனை யார் தராங்கன்னு பற்றியும், அந்த லோனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதை பற்றியும், அதுக்கு ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி என்னன்னு பற்றியும், இன்கேஸ் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லைனா கூட வேறு என்ன வகையில் அந்த எலிஜிபிலிட்டி உருவாக்கி நீங்கள் வாங்கிக்கலாம் பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் இந்த மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுதுன்னு நம்ம அப்ளை பண்ணி போகும்போது நிறைய விதமான போராட்டமாக இருக்கும், டக்குன்னெலாம் கிடைக்காது. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த லோன் வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த லோன் யார், இந்த லோனை வாங்குறது எப்படி, யார் இந்த லோன் தராங்க, இதை பற்றி தான் இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ளிகேட் லோன். கோஆப்ளிகேட் லோன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லோன் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்காது இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு கோஆப்ளிகேட்டை சேர்த்து இந்த லோனை வாங்க போகிறீங்க. இந்த கோஆப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே 2-3 வகை இருக்குது. அதில் பர்சனல் லோனும் நீங்கள் கோஆப்ளிகேட் லோனாக வாங்க முடியும். மோர்டேஜ் லோன் சொல்லக்கூடிய அடமான கடன் கூட நீங்கள் கோஆப்ளிகேட்டை வாங்க முடியும். ஹோம் லோன் கூட நீங்கள் கோஆப்ளிகேட் லோனாக வாங்க முடியும். இந்த கோஆப்ளிகேட்டில் இத்தனை வகைகள் இருக்குது. இதில் மேஜராக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அந்த அடமான கடன். இந்த 2 லோனை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒருவேளை இதில் எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் அதுக்கான விஷயங்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக அதை லோனை வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். இந்த பர்சனல் லோன் அதாவது ஒரு கோஆப்ளிகேட் லோன் 2 பேர் சேர்ந்து வாங்கக்கூடிய இந்த லோனுக்கு முக்கிய பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லோன் போயிட்டுருக்கு, இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, கொஞ்சம் அதிகமாகவே பணம் தேவைப்படுது, ஆல்ரெடி ஒரு 5 லட்ச ரூபா கடனில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இந்த கோஆப்ளிகேட் லோனை நீங்கள் வாங்கலாம். யாரோடு சேர்ந்து வாங்கலாம்? 3 நபர்கள் எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடு சேர்ந்து வாங்கலாம். ஒய்ஃப்ன்றவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து இந்த லோனை வாங்க முடியும். அவங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் இந்த லோனை பர்சனல் லோனை அப்ளை பண்ணி இந்த லோனை வாங்க முடியும். நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாங்கும்பொழுது உங்களுடைய இன்கம் கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட இன்கமும் சேர்த்து வாங்குறதுனால தொகை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பர்சனல் லோன். என் ஒய்ஃப் வேலைக்கு போகலைங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்போ பெருசாக வேலை இல்லை, நான் யாரோட சேர்ந்து வாங்க முடியும்? 2வது ஆப்ஷன்ஸ், அதாவது உங்கள் அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ஷன் ஹோல்டர், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார், அவர் வந்து ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்க சூழ்நிலை, ரிட்டையர் ஆகிட்டார், பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன், அவரோடு சேர்ந்து கூட நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்க முடியும். அப்படி வாங்குறதை பொறுத்த வரைக்குமே அவருடைய பென்ஷன் டீட்டெயில்ஸ், அவருடைய பென்ஷன் புக்கு, அவருடைய பென்ஷன் ஐடி கார்டு, அவருடைய இன்கம் அதாவது அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதை வச்சு நீங்களும் சேர்ந்து லோனை வாங்க முடியும். இத்தகைய லோனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் பேங்க்கில் இதெல்லாம் தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைங்க எங்கள் அப்பா ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு, இப்போ எனக்கு அர்ஜென்ட் பணம் தேவைப்படுதுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்க முடியும். இந்த ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க உங்களுடைய கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் சூப்பர். அவர் நல்ல உங்களை விட நிறைய சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தால், அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த லோன் உங்களுக்கு 100% கிடச்சிரும். ஸோ அப்பேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா இந்த கோஆப்ளிகேட் லோன் கிடச்சிருங்க, 100% கிடைக்கும், ஹை அமௌண்ட்டும் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்கும். ஸோ இந்த லோனு யார் தராங்கன்றதை வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்சனல் லோனை முடிச்சுக்கலாம். ஸோ பர்சனல் லோனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அடமான கடன். இந்த அடமான கடனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அசெட் சொத்துக்கள் அடிப்படையில் தராங்க. இந்த சொத்துக்கள் சொல்லும்போது 2 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, அதாவது ஒரு வீடு வாங்க போகிறேன், ஹோம் லோன் போட போகிறேன் போது அது வீடு வாங்குறோம் இல்லையா, அந்த வீடின் மேலே ஒரு அடமான கடன் போடுறதுனால இந்த வீடு அடமானம் வச்சு நான் லோன் வாங்க போகிறேன். அப்போது வீடோட மதிப்பு வச்சு தான் உங்களுக்கு லோன் தராங்க. அந்த வீடுடைய பத்திரம்லாம் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் அந்த லோன் அடைக்க தகுதி உடையவரா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, உங்களால் அடைக்க முடியுமா, அதுக்கு தகுதி இருக்கா, அப்படி தான் உங்களை பார்ப்பாங்க தவிர மற்றபடி உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பெருசாக அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த அடமான கடனில் முக்கியமான விஷயம், உங்கள் பேரில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்தால் கூட அவங்களோட சேர்ந்து அவங்க அது ஒப்புதல், அவங்கள அளிக்கும் ஒப்புதலின் பேரில் அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்க பேரில் அப்படியே வச்சு கூட நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். எங்களுக்கு பேரில் தான் இருக்குது, என் பையன் லோனுக்கு வாங்க போகிறான், அவன் இந்த லோனை கட்டிடுவான்ட்டு அவங்க எழுதி கொடுத்தாவே போதும், இந்த லோன் கிடைக்கும். இந்த லோனை யார் தராங்க வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து அடமான கடன். இதுக்கு வந்து வீடு சொத்து இருக்கணுங்க. வீடு இல்லைங்க, நிலம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த லோனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே வீடை மேலே கட்ட போகிறேன், அந்த இடத்தின் மேலே வீடு கட்ட போகிறேன் அப்படி சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அடமான கடனுக்கும் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இந்த வில்லங்கள்லாம் அதில் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிலத்தின் பேரில் வீடு தராங்க இல்லையா, அதாவது நிலத்தின் பேரில் லோன் தராங்க இல்லையா, அது வீடு கட்டுறதுக்காக தராங்க. ஸோ அப்படி சொல்லி தான் வாங்க முடியும். அப்படி சொல்லும்போது எனக்கு என்னங்க வீடு கட்டுறதுக்காக வாங்க போகிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சு சாதாரணமான வீடு கூட நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். ஸோ வீடின் பேரில் நீங்கள் அந்த நிலத்தின் பேரில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, வீடை கட்ட போகிற சொல்லி வாங்க போகிறீங்க. இந்த லோனை யார் தராங்களோ வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடமான கடன் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோம் லோன் ஆல்ரெடி உங்களுக்கு போயிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இந்த ஹோம் லோனை நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றி, அதாவது ஏற்கனவே ஒரு பேங்க்கில் இருக்குது, ரொம்ப வட்டி போட்டுட்ருக்காங்க, இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை அப்படியே ஹோம் லோன் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்துட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கொள்ள முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக இன்கம் இல்லை, நான் வேலைக்கு இருக்கும்போது வாங்கினேன், இப்போ எனக்கு வேலையே இல்லை, லோனை கட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோனை மாற்றி ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து இந்த லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அந்த ஹோம் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் இஎம்ஐ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கற்றுக்கொள்ள முடியும். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஈஸியாக கட்டிட்டு வந்துடலாம். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ண வட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 விதமான லோனு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த லோனை தருது யார்? பர்சனல் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஆப்ளிகேட் லோன் தரத்துக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இதை தராங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தராங்க, ஸ்ரீராம் சிப்ஸு கூட கோஆப்ளிகேட் லோன் தராங்க. ஆனால் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப்பு இதெல்லாம் பக்காவாக இருக்கணும். உங்களுடைய கோஆப்ளிகேட் அவருடைய டீட்டெயில்ஸும் பக்காவாக இருந்தால் மட்டும் தான் இந்த கோஆப்ளிகேட் லோன் கிடைக்கும். முக்கியமான விஷயம், கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மியாகுது விஷயம் இல்லை, டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன், ரொம்ப நாளாக கட்டாமல் விட்டுட்டேன், சிபிலில் பிரச்சனை இருக்குன்னா இந்த லோன் கிடைக்காதுங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்காதீங்க. ஏன்னா ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாரும் இந்த லோனை தராங்க. அடமான கடனுக்கும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயே தராங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் தராங்க, நிறைய விதமான நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் இந்த லோன் தராங்க. இதில் முக்கியமாக படுத்தி சொல்லணும்னா அடமான கடனை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடை பேஸ் பண்ணி தான் தராங்க, உங்கள் சொத்து பேஸ் பண்ணி தான் தரதுனால உங்களுக்கு இந்த லோன் சீக்கிரமாக கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து நிலத்தின் பேரில் வீடு கட்ட போகிறேன்னா இங்கே தான் வந்து எல்லாரும் இந்த லோன் தரமாட்டாங்க. அதாவது ஒரு நிலத்தின் பேரில் உங்களுக்கு லோன் தராங்கன்னா எல்லா பேங்க்கும் இதை தரமாட்டாங்க. ஒரு சில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் தருவாங்க, ஒரு சில பேங்க் மட்டும் தான் இதெல்லாம் தராங்க. அதில் முக்கிய பற்றி சொல்லணும், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இந்த லோன் தராங்க. உங்கள் நிலத்தின் பேரில் மேலே வீடு கட்ட போகிறீங்க சொல்லி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இங்கே தந்தும் இருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கூட இதை தராங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் நீங்கள் டீட்டெயில்ஸு பக்காவாக இருக்கணும், ப்ராசஸிங் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ப்ராப்பராக அவங்க லோன் கிடைக்க 100%, அதாவது வீடு கட்டுறதுக்கான 100% லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நீங்கள் அப்படி தான் பிளான் பண்ணி வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டி கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கணும். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ப்ராசஸிங் நடக்கும், கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, இன்கம் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு வந்து இஎம்ஐ கம்மியான இஎம்ஐயில் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த வகையான லோன்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.